மார்க்கோ நம்ம உன்னி முகுந்தன் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ண ஒரு மலையாள திரைப்படம். இது ஒரு மலையாள படமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே மெய் செலுத்தி இந்த படத்தை பார்த்தோம். வயலன்ஸ்னா உச்சக்கட்டத்துல ஒரு படத்தை இந்தியன் சினிமாவில் எடுத்திருக்காங்கன்னா அது இந்த மார்க்கோ மட்டும்தான். ஒரு சின்ன குழந்தைய ஒரு சிலிண்டரை தூக்கி போட்டு தலையை நசுக்கி சாவடிக்கிறதுலாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த படத்தில் இந்தியன் சினிமாலேயே பண்ண முடியாத உச்சக்கட்டமான வயலன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த படம் வர்த்தக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி. சர்டிஃபிகேட்டில் வெளிவந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த மார்க்கோ திரைப்படம் பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோ ப்ரொடியூசர் ரெண்டுமே நம்ம உன்னி முகுந்தன் மட்டும்தான். ஆனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை வந்து நாங்கள் சாப்டராக பண்ண போகிறோம், மார்க்கோ 2 மார்க்கோ 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஏகப்பட்ட நெகட்டிவ் உன்னி முகுந்தன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. நீங்கள் என்ன இந்த அளவுக்கு வன்முறையில் ஒரு படம் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. இன்னமும் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சேலே பண்ண முடியல. சேட்டலைட் டிவி சேனலில் இந்த படத்தை பேனே பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம உன்னி முகுந்தன் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாப்புல, நான் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன், நான் இந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கோ 2 டெஃபினட்டாக வருது. மார்க்கோ 2 த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பண்ண போகிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் உன்னி முகுந்தன் கிடையாது. மற்றபடி வேற எல்லாருமே இந்த படத்தில் இருப்பாங்க. ஹீரோவை மட்டும் தூக்கிட்டு வேற ஒரு புது ஹீரோவை கொண்டு வந்து மார்க்கோ அப்படின்ற ஒரு படத்தை பண்ண போகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க்கோ கேரக்டரை உன்னி முகுந்தன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவர் இருந்த இடத்துல வேற ஒரு ஆக்டர் எப்பட்றா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அதை பற்றி ஒரு ரூமர் வந்திருக்கு. என்னன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, யாஷ் மார்க்கோ கேரக்டரில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அது ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மார்க்கோ படத்துக்கு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அந்த பேஜில் இருந்து யாஷை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் காலி போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மார்க்கோ 2 அஃபிஷியலாக வெளிவரப்போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் உன்னி முகுந்தன் அந்த படத்தில் நடிக்க போகிறதில்ல. ஆடியன்ஸோடைய கருத்துக்களை ஏற்று நான் அந்த படத்தில் வெளிவரன்ற மாதிரி சொன்ன மாதிரி அவர் வெளியே வந்துட்டார். இப்போ அந்த படத்துடைய ப்ரொடியூசராக மட்டும்தான் அவர் இருக்க போகிறாரு. ஹீரோவாக அந்த படத்தில் நடிக்க போகிறதில்ல. மார்க்கோ 2 வெளிவரும். வேறு ஒரு புது ஹீரோ புது முகத்தோடு வரப்போகுது. அந்த மார்க்கோ கேரக்டரை ஒரு கம்பீரமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டரை யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் யாஷ் ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ் தான், அற்புதமாக இருப்பாப்புல. ஆனால் மார்க்கோ கேரக்டர் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு மலையாளத்தில் யார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.